ஜனநாயகன் படம் வெளியாக வேண்டி மொட்டையடித்துக் கொண்ட தீவிர ரசிகை. விஜயின் படம் வெளியாவதற்கு எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் செல்வோம் என பேட்டி. சென்னை அனகாபுத்தூர் பகுதியை சார்ந்த ஐஸ்வர்யா மதன். இவர் சிறுவயது முதல் விஜயின் தீவிர ரசிகை. வலது கையில் விஜயின் புகைப்படத்தை டாட்டுவாக வரைந்துள்ளார். விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக மாறிய பிறகு மாவட்ட மகளிர் அணி தலைமை செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மகளிர் அணியில் செயல்பட்டு வருகிறார். அது முதல் தீவிர கட்சி பணியில் ஈடுபட்டு வந்த அவர் விஜயின் ஜனநாயகன் படம் வெளியாவதற்கு தொடர்ந்து சிக்கல் நீடித்து வருவதால் அனகாபுத்தூர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அயோத்தியம்மன் ஆலயத்தில் வேண்டிக் கொண்டு படம் வெளியாக வேண்டும் என நேற்றிக்கடனாக மொட்டையடித்துக் கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், திரைப்படங்களில்தான் இது போன்ற புரட்சி ஏற்படுத்த வேண்டும் என வருபவர்களுக்கு வில்லனாக இருக்கும் ஆளும் கட்சியினர் தொந்தரவு கொடுப்பதை பார்த்திருக்கிறோம். ஆனால் விஜய்க்கு அது அப்படியே நடக்கிறது. ஜனநாயகம் படம் விரைவில் வெளியாக வேண்டும் என வேண்டிக் கொண்டு மொட்டையடித்துக் கொண்டதாக தெரிவித்தார். தளபதி லாஸ்ட் படம், அதை கூட நீங்க இது மாதிரி பண்றீங்க. தளபதிக்காக நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தளபதி வாழ்க, தமிழக வெற்றிக் கழகம் வாழ்க, தமிழக வெற்றிக் கழகம் வாழ்க. தட்டு கையில எடுத்துங்க. நான் இங்கே போயிட்டு அப்படியோ அப்படியோ மாலை மாலை ब्राह्मणाशीर्वादम् अतिशीघ्रमेव
தளபதி படம் சிறந்த முறையில் ரிலீஸ் ஆக பிராப்திரஸ்து. அண்ணா, என் பேர் ஐஸ்வர்யா மதன். நான் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மகளிர் அணி தலைமை. நான் வந்து அனகாபுத்தூர், நான் இருக்கிற ஏரியா அனகாபுத்தூர் அயோத்தியம்மன் கோயில், ஸ்ரீ அருள்மிகு அயோத்தியம்மன் கோயில். இங்கே வந்து என்னோட குலதெய்வம் இவங்க தான். நான் எது பண்ணாலும் நடந்திருக்கு. அதோட நம்பிக்கையும் என்கிட்ட இருக்குது. அந்த நம்பிக்கையில் இப்போ யூஎஸ் சான்றிதழ் தீர்ப்புக்காகவும் அதனால் இப்போது என்னோட முடியை காணிக்கையாக கொடுத்துருக்கேண்ணா. இது நான் வந்து எப்படின்னா, நான் தளபதி சிஎம் ஆகிறதுக்காக நான் வேண்டிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து இவ்வளோ நெருக்கடி எங்களுக்கு வந்து இது லாஸ்ட்டு படம். எங்களுக்கு உண்மையாக வரணும்ண்ணா வெளியே. கடைசி திருவிழா, பொங்கல் எல்லாமே எங்களுக்கு இதுதாண்ணா. நாங்கள் எவ்வளோ ஆர்வமாக இருந்தோம், எவ்வளோ மன உளைச்சல் ஆகியிருக்கோம். எங்களுக்கு ஒன்றுமே புரியலண்ணா. இப்போ தீர்ப்பு வந்தோன்னு பேருக்கு தானே எங்களுக்கு தெரியும். என்ன எப்படி சொல்கிறேன்னா, இப்போ வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி 2 நாளாக நாங்கள் இன்னும் கூட பரவாயில்ல. நாங்கள் இன்னும் கூட பேனர்லேருந்து எல்லாமே கட்அவுட்லேருந்து நாங்கள் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கோம். எங்கள் தளபதி படம் ரிலீஸ் ஆகும், எப்போ ஆகும் என்ன ஆகும்லாம் தெரியாது. எப்போவுமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். நீங்கள் வந்து சீக்கிரம் கொடுத்துட்டா உங்களுக்கு நல்லது. அதுக்கப்புறமேட்டு நாங்கள் எதுவும் பண்ண முடியாது, பார்த்துக்கோங்க. எங்கள் பசங்கள்லாம் வந்து கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவ்வளோ கொந்தளிப்பாக இருக்காங்க எல்லாருமே. ஆளுங்கட்சி அங்கிள் அவர்களே, நீங்கள் தான் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல இதுவாக சொல்லணும். பார்த்துக்கோங்க. 2026 எங்களுது தான், தளபதி தான். 2026ல் நாங்கள் தான் உட்காருவோம். வெற்றி நிச்சயம். பார்த்துக்கோங்க.